Hello guys, welcome back to our channel Trader Shyam Mishra. I am not a severe registered person. இந்த சேனலில் வர வீடியோஸ் எல்லாமே ஒரு ஸ்டடி பர்பஸ்க்காக மட்டுமே. இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபைனான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு ட்ரேடிங் பண்ணுங்கள், உங்கள் ரிஸ்க் ரிவார்டபிள் வச்சு. ஸோ இன்றைக்கி எப்படி மார்க்கெட் போச்சுன்றதை அனலைஸ் பண்ணிவிட்டு நாளைக்கு 17th மார்னிங் எப்படி ட்ரேட் ஆகும் அப்படின்றத ஒரு சின்ன டிஸ்கஷன் பண்ணலாம். ஸோ ஒரு ப்ரீவியஸ் வீக்கில் வந்து 5 EMI பற்றி லிட்டில் பிட் சொல்லியிருப்பேன். எப்படி நெக்ஸ்ட் டேக்கான பேட்டர்ன் வந்து எப்படி இருக்கலாம் அப்படின்றத ஒரு 50 to 60% வச்சு அதை வச்சு நம்ம வந்துட்டு அனலைஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டேன். ஸோ ஒன் டே சார்ட்டை வச்சுட்டு அது எப்படி நாளைக்கு எப்படி ட்ரேட் ஆகும் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். டே சார்ட் ஸோ மார்க்கெட் வந்து பாசிட்டிவ் புல்லிஷ் சைடில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அபவ் 5 EMI வந்து உங்களுக்கு புல்லிஷ்னு தெரியும், பிலோ 5 EMI பேரிஷ். இட்ஸ் ஜென்ரல் இது. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா அது எப்படி நாளைக்கான ரியாக்ஷன் இருக்குதுன்னு பார்ப்போம். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இன்றைக்கி க்ளோசிங் வந்து 52,295. இது வந்து அவே ஃப்ரம் த 5 மூவிங் ஆவரேஜ். நேற்றோட கேண்டிலே ஒரு பெரிய மூவ்மெண்ட் இந்த இடத்துல உங்களுக்கு கிடச்சிது. ஸோ அதுவே வந்து ஓகே, நேற்று வந்து இந்த மூமெண்ட்டு உங்களுக்கு கிடச்சிது. ஓகேங்களா? இந்த மூமெண்ட் வந்த உடனே இந்த கேண்டில் இது வந்து ஒரு 5 EMI டச் பண்ணல, அவே ஃப்ரம் த 5 EMI க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ டிஸ்டன்ஸ் வந்து இவ்வளோ தூரம் இருக்குது. ஒன்றும் ப்ரைஸ் வந்து EMI பக்கம் வரணும், இல்லை EMI வந்து ப்ரைஸ் பக்கம் வரணும். ஸோ இன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்க சொல்ல ஒரு சைட்வேஸ் கேண்டில் வந்துச்சு. ஏன்னா ப்ரைஸ் வந்து EMI பக்கம் வர முடியல, அவ்வளோ பெரிய செல்லிங் வந்து மார்னிங் நடக்கலை. சப்போர்ட்ஸ் நிறைய இருந்ததுனால ஒரு சைட்வேஸ் கேண்டில் வரும் அப்படின்ற மாதிரி வந்துடுச்சு. பட் ஸ்டில் இது ஒரு அலர்ட் கேண்டில் தான். 5 EMI வந்து கிட்டத்தட்ட வந்து மோர் தென் 200 பாயிண்ட்ஸ்க்கு மேலே இருக்குதுன்னு நினைக்கிறேன். 52,200 இது வந்து ஆமாம் 200 பாயிண்ட்ஸ் கிட்ட இருக்குது. ஸோ ப்ரைஸ் வந்து கீழே வரணும். ஏன்னா EMI வந்து மேலே போகிற மாதிரி EMI வந்து மேலே போச்சுன்னா ப்ரைஸை நோக்கி போச்சுன்னா புல்லிஷாக இருக்குதுன்னு அர்த்தம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து மார்க்கெட்டை ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். அதாவது இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், EMI தான் வந்து ப்ரைஸை ஃபாலோ பண்ணுச்சு இந்த கேண்டிலை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த கேண்டில் பாருங்கள், நெக்ஸ்ட் கேண்டில், இந்த கேண்டில் ப்ரைஸ் வந்து EMI டச் பண்ணிவிட்டு அப்புறமா டாப்பில் க்ளோஸ் ஆச்சு. ஸோ இந்த நெக்ஸ்ட் கேண்டில் பாருங்கள், ஒரு அலர்ட் கேண்டில் மாதிரி வந்துச்சு. ஜஸ்ட் அது EMI டச் பண்ணலை, ப்ரைஸ் டச் பண்ணலை, EMI டச் பண்ணலை. ஸோ நெக்ஸ்ட் கேண்டிலில் ஏதோ ஒரு சைடு வந்து வீக் ஆகிட்டு இந்த ப்ரைஸ் கீழே வரணும், இல்லை EMI வந்து மேலே போகணும். ப்ரைஸ் வந்து ரொம்ப புல்லிஷ் ஆகிடுது. இந்த கேண்டிலும் உங்களுக்கு பிக்சர் பர்ஃபெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கேண்டிலும் ஆல்மோஸ்ட் சேம் தான் நம்மளுக்கு. இந்த கேண்டிலும்
இந்த கேண்டிலும் ஆல்மோஸ்ட் சேம். ஸோ ஒரு நெகட்டிவ் கேண்டில் வரதுக்கான எல்லா சான்ஸும் நாளைக்கு இருக்குது. நீங்கள் இது இன்னும் பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஹையை க்ராஸ் பண்ணி வால்யூமோடு ட்ராவல் பண்ணால் மட்டும்தான் நெக்ஸ்ட் கேண்டில் வந்து உங்களுக்கு க்ரீனாக வரும். இப்போ இந்த கேண்டிலோட ஹையை க்ராஸ் பண்ணணும், ஒரு பேட்டர்ன் உங்களுக்கு ஃபார்ம் ஆகணும் லோவர் டைம் ஃப்ரேமில் பையிங்கான பேட்டர்ன். அப்போது நீங்கள் புல்லிஷாக நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். ஆல்மோஸ்ட் இது பார்த்திங்கன்னா இப்போதைக்கு இந்த கேண்டிலும் இந்த கேண்டிலும் சிமிலர். ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் வந்து உங்களுக்கு நெகட்டிவ் கேண்டில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. நெகட்டிவ் கேண்டில் பெரிய நெகட்டிவ் கேண்டில் வரணும்னா நெசசரி கிடையாது. அந்த நெகட்டிவ் கேண்டில் இந்த இஎம்ஐயை டச் பண்ணுற அளவுக்கு வந்தால் போதும். இது கூட இங்கே வந்தால் கூட, இங்கே ஒரு நெகட்டிவ் இப்படி வந்தால் கூட, இது வந்து ஒரு ரெட் கேண்டில் அப்படி வச்சா கூட இது 5 மினிட்ஸ் ட்ரெடிச்சு. ஓகேங்களா? இது டச் பண்ண உடனே என்ன ஆகும், நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு 5 EMA வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் தொழிற்சி, அவ்வளோதான். நெக்ஸ்ட் டே வந்து கண்டினியூஷன் பாசிட்டிவில் வரதுக்கான எல்லா சான்ஸும் இருக்குது. அன்டில் இந்த லோவை ப்ரீச் பண்ணலாம். 5 EMAக்கு ப்ரீச் பண்ணி ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபுல் சைட் நெகட்டிவாக போகலாம் ஒரு கண்டினியூஷனுக்கு. இந்த கேண்டில் இப்போது நெக்ஸ்ட்டு நாளைக்கு ட்ரேட் ஆகிற கேண்டில் வந்து ஜஸ்ட் இஎம்ஐ வந்து டச் பண்ணுற கேண்டில் தான். ஸோ அது வந்து பெரிய கேண்டிலாக இருக்கணும்னு நெசசிட்டி இல்லை. அப்படியே இருந்தால் கூட 5 EMAக்கு பிலோ க்ளோஸ் பண்ணால் மட்டும்தான் ஒரு பேரிஷ் செட்டப்பை நம்ம யோசிப்போம் நெக்ஸ்ட் டேக்கு. ஓகேங்களா? இப்போது இந்த கேண்டில் வந்து 5 EMA, நெக்ஸ்ட் கேண்டில் வந்து 5 EMA தொடரணும்னா என்ன அர்த்தம், ஒன்று ப்ரைஸை நோக்கி இந்த அபோவ் க்ராஸ் பண்ணி போச்சுன்னா ஒரு பையிங் கேண்டில் வரும், ஒரு புல்லிஷ் கேண்டில் வரும் க்ரீன் கலரில். ஓகேங்களா? ஒரு க்ரீன் கலரில் வரும். அந்த க்ரீன் கலர் கேண்டில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இந்த இஎம்ஐ டச் பண்ணுற சான்சஸ் இருக்குது. இல்லைன்னா நியர்பை 5 EMAக்கு வரத்துக்கான எல்லா சான்ஸுமே இருக்குது. ஸோ நாளைக்கு இந்த மாதிரி கேண்டில் தான் வரத்துக்கான சான்ஸ் இருக்குது. ஒரு இந்த ப்ரைஸை க்ராஸ் பண்ணாத வரைக்கும் ஒரு நெகட்டிவ் கேண்டில் வர்றதுக்கான எல்லா சான்ஸும் இருக்குது. அதாவது இந்த ப்ரைஸை இந்த டாப்பை க்ராஸ் பண்ணாத வரைக்கும் ஒரு நெகட்டிவ் கேண்டில் வர்றதுக்கான சான்ஸ் எல்லா இடத்துலையுமே இருக்குது. ஸோ இது லோவர் டைம் இப்போ வந்து இதுதான் ஒன் டேயில் வந்து நம்ம அனலைஸ் பண்ணிட்டோம். ஒரு நெகட்டிவ் கேண்டில் வரதுக்கான சான்ஸ் இருக்குது அன்டில் இந்த டாப்பை க்ராஸ் பண்ணாத வரைக்கும். ஸோ லோவர் டைம் ஃப்ரேமில் நம்ம போயிட்டு இப்போது எப்படி அதை கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். லோவர் டைம் ஃப்ரேமுன்ற வர சொல்ல நம்ம யூஸ் பண்ணுறது 5 மினிட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ 18th நான் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு தேர்ட் டைம் ஃப்ரேமில் இன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படின்றத ஒரு அடி பார்த்துருவோம். ஸோ நேற்று இது மார்க் பண்ணி வச்சுருந்தோம். நேற்று நம்மளால் வீடியோ போட முடியல, வாய்ஸ் மட்டும் தான் ரெக்கார்ட் ஆனதுனால வீடியோ போட முடியாமல் போயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் மார்க் பண்ணி வச்சுருந்தேன், இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் மார்க் பண்ணி வச்சோம். இது நம்ம ஏற்கனவே இந்த 2 லைன்ஸ் வந்து ப்ரீவியஸாக மார்க் பண்ணி வச்சது தான் கண்டினியூஸாக வரும். ஸோ ப்ரைஸ் வந்து ஓப்பனிங் வந்து 52 to 71 அந்த ரேஞ்சில் ஸ்டார்ட் ஆச்சு. அது வந்து ரெசிஸ்டன்ட் டார்கெட் அடிச்சுட்டு மறுபடியும்
சப்போர்ட் டார்கெட்டுக்கு வந்துட்டு அந்த இடத்துலையும் டார்கெட்டை அச்சீவ் பண்ணிவிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் போச்சு. ரிட்டர்ன் போன உடனே பார்த்திங்கனாலே உங்களுக்கு இது ஒரு சைட்வேஸ் மூவ் மாதிரியே இருக்கும், பட் ஃபாஸ்ட் மூவ். 2 இடத்துல நம்மளோட சப்போர்ட்டை வந்து இது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிச்சு. நம்ம சொல்லியிருந்தேன் இது இந்த லைனை ப்ரீச் பண்ணாத வரைக்கும், ப்ரீச் பண்ணி போகாத வரைக்கும் நம்மளுக்கு வந்துட்டு நெகட்டிவ் சைடு வந்து கம்மி தான் பேசியிருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சைட்வேஸ், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்விங் வந்து மல்டிபிள் ஸ்விங் எடுத்து மார்க்கெட் வந்து போச்சு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா மல்டிபிள் ஸ்விங் எடுத்துகிட்டு மார்க்கெட் எடுத்து போச்சு. ஃபஸ்ட்டு ஒரு டவுன் மூவ், அப்புறம் ஒரு அப் மூவ், அப்புறம் மறுபடியும் ஒரு டவுன் மூவ், ஒரு வாலட்டிலிட்டி கிரியேட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு ஸ்டெடியாக ஸ்லோவாக அப்வர்ட்ஸ் ட்ரை பண்ணிச்சு 51, 52, 350க்கு மேலே க்ராஸ் பண்ணுறதுக்கு. பட் ரெசிஸ்டன்ட் இங்கே ஜாஸ்தியாக இருக்கிறதுனால ரிட்டர்ன் வந்துச்சு. ஓவரோவர் இந்த 52, 390 அந்த ரேஞ்சு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டண்ட்டு. என்னோடய இது பார்த்திங்கன்னா இது வந்து இந்த இடத்துல ரிட்டர்ன் போக சொல்ல ஒரு ரிட்டர்ன் வரும்னு நினச்சோம், ஒரு செல் ஆஃப் வரும்னு நினச்சோம். பட் 52, 350 வந்து ட்ராப் பண்ணிடுச்சு எல்லாரையுமே. ஸோ லாஸ்ட் ஹவர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு செல்லிங் கிடச்சிது. இப்போது இந்த மாதிரி மூவ்ஸை வந்து நீங்கள் எப்படி ப்ரெடிக்ட் பண்ணலாம் அப்படின்றத ஃப்யூச்சர் வீடியோஸில் ஒரு ஸ்ட்ராட்டஜி நான் போடுறேன். இந்த 5 EMI பொறுத்த வரைக்கும் 1 டேயில் ஒரு கேண்டிலை மட்டும்தான் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். நீங்கள் அதை எடுத்து லோ டைம் ஃப்ரேமில் வந்துட்டு அனலைஸ் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப காம்ப்ளெக்சிட்டி வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுவும் சேமாக தான் இருக்கும், எல்லாமே டச் பண்ணிவிட்டு போகும். ப்ரீச் ரொம்ப லென்த்தாக ப்ரீச் பண்ணிச்சுன்னா மறுபடியும் ரிட்டர்ன் வந்து 5 EMI போகும். இந்த கேண்டில் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. கான்செப்ட் வந்து அது எல்லாத்துலேயும் அப்ளை பண்ணலாம், பட் ரொம்ப நிறைய டைம் அது மாதிரி ஆகிட்டே இருக்கும். இங்கே பாருங்க, இப்போது இந்த கேண்டில் வந்து நல்லா 5 EMIயோட ப்ரீச் ஆகி போச்சு. கரெக்டாக ப்ரீச் ஆகி போச்சு. ஸோ ரொம்ப ப்ரீச் ஆனதுக்கப்புறமா அது ரிட்டர்ன் டு த 5 EMI வந்து தான் ஆகணும், ரைட்டா? ஸோ அது ரிட்டர்ன் போச்சு, அபவ் 5 EMI க்ளோஸ் ஆச்சு, மேலே போயிடுச்சு. ஓகேங்களா? இப்போது அந்த கேண்டலும் அவே ஃப்ரம் த 5 EMI. ஸோ என்ன பண்ணுச்சு, ஒரு விக்கு வச்சு நெக்ஸ்ட்டு கேண்டில் வந்து க்ளோஸ் ஆச்சு, ஒரு விக்கு வச்சு நெக்ஸ்ட் கேண்டில் க்ளோஸ் ஆச்சு. ஸோ மேலேருந்து ஒரு டாப் ஒன்ல செல்லிங் வந்துச்சு பார்த்திங்களா? வந்த உடனே ரெண்டாவதும் விக்கு வந்த உடனே ஒரு அலர்ட் கேண்டில் மாதிரி அதை யூஸ் பண்ண முடியும், பையிங்க்கும் சரி செல்லிங்க்கும் சரி. இது பிலோ 5 EMI க்ளோஸ் ஆச்சு, ஒரு பெரிய கேண்டில் இருந்துச்சு. பட் இந்த கேண்டில் அவே ஃப்ரம் த ப்ரைஸ் வந்து ப்ரைஸ் கிட்ட EMI வர ஆரம்பிச்சிச்சு இந்த இடத்துல, இந்த கேண்டில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? இந்த கேண்டில் வந்து க்ளோசிங் பார்த்திங்கன்னா அவே ஃப்ரம் த 5 EMI தான். அப்போ இவ்வளோ லென்த்து வந்ததுக்கப்புறம் ஒரு குஷனுக்காக மறுபடியும் மேலே போச்சு, அது கீழே போயிட்டு மறுபடியும் சப்போர்ட் எடுத்து மறுபடியும் மேலே வந்துச்சு. அது ஒரு டார்கெட் எடுத்தோடனே இந்த டார்கெட்லாம் வந்து எப்படி எடுக்கிறோம் அப்படின்றத ஃபர்தர் வீடியோவில் வேறு டைப் ஆஃப் இண்டிகேட்டரை வச்சு இதை வந்து நம்ம ஒரு இதுக்கான வேல்யூஸை நம்ம எடுக்க முடியும். அதை நான் உங்களுக்கு ஃபர்தராக சொல்கிறேன். ஜஸ்ட் இப்போ இங்கே வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் எந்த இடத்துல இருக்கோ அதை மார்க் பண்ணால் மட்டும் போதும் உங்களுக்கு. அது வந்து ஒரு மேஜர் 80 to 70 to 80% வந்து அதுவே ஒரு
பெட்ரு மார்க்கிங்காகவே இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஈவினிங் டைமில் ஒரு ஃபுல் நெகட்டிவ் வந்துடுச்சு. ஸோ மார்க்கெட் என்னை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவாக மாறிடுச்சு. நாளைக்கு ஏன்னா ஒரு நெகட்டிவ் கேண்டில் தான் நாளைக்கு வரும்னு பேசுகிறது. ஸோ என்ன நடக்கலாம், இதுமாதிரி கேப் டவுன் நடக்கலாம். கேப் டவுன் நடந்துட்டு இதே சப்போர்ட் ரேஞ்சில் ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு ஒரு சைட்வேஸாக போய் க்ளோஸ் ஆகலாம் மார்க்கெட். அதாவது புல்லிஷ் ட்ரெண்டில் சைட்வேஸ் மார்க்கெட்டை எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் டே புல்லிஷாக போகணுன்னா ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டாக எடுக்கும். இல்லை மார்க்கெட் உடைய தான் போகுது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சுன்னா இந்த இடத்தையும் நாளைக்கே பிரேக் பண்ணிவிட்டு விலை வந்துடும். எக்ஸ்பைரின்றதுனால உங்களுக்கு ஈஸியாக ஃப்ளோவில் தான் வரும்ன்ற கான்செப்ட்டு நான் யோசிப்பேன். ஏன்னா வந்துட்டு செல்லிங் சைடு வந்து மார்னிங் ஈவினிங் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால ஒரு கேப் டவுன் ஆர் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனால் கூட கீழே தான் போகும். கேப் டவுன் ஓப்பன் ஆனால் கூட ரீட்ரேஸ் பார்த்துட்டு கீழே போகலாம். அப்படி இல்லைன்னா த்ரூ அவுட்டில் நார்மலாகவே கீழே போவார். எல்லா சான்சஸுமே இருக்குது. ஓகே, நாளைக்கு ஒரு நெகட்டிவ் கேண்டில் வரதுக்கான எல்லா சான்ஸுமே இருக்குது. ஸோ இதை தவிர்த்து வேறு என்ன நடக்கலாம்? நம்ம ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுனா கீழே போகணும்னு பேசணும். கேப் டவுன் ஓப்பன் ஆச்சுன்னா ரீட்ரேஸ் பண்ணிட்டு கீழே போகலாம், இல்லை டேரெக்டாகவே கீழே போகலான்னு பேசியிருக்கோம். இந்த லைனை ப்ரீச் பண்ணிச்சுன்னா இன்னும் ஃபர்தர் மூவ்மெண்ட் ஜாஸ்தியாகவே இருக்கும்னு பேசியிருக்கோம். ஸோ வேறு என்ன நம்மளுக்கு நடக்கும்? அதாவது இந்த இடத்துல ஓப்பன் ஆக சொல்ல, அதாவது 52-270 இந்த ரேஞ்சிலையும் இதுக்கு பிலோ ரேஞ்சிலையும் ஓப்பன் பண்ண சொல்ல இந்த ட்ரேடிங் இருக்கும். சப்போஸ் பை சான்ஸ் இது வந்து கேப் ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுங்களேன், நம்மளோட கேப் அப் வந்து இந்த ரேஞ்சை தாண்டுற வரைக்கும் பெரிய பொல்யூஷன் பார்த்திங்கன்னா இல்லை. இந்த சைட்வேஸை க்ராஸ் பண்ணால் கூட உங்களுக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் படி மறுபடியும் பெரிய செல்லிங் வர்றதுக்கான எல்லா சான்ஸுமே இருக்குது. ஏன்னா இது பெரிய மல்டிபிள் டைம்ஸில் டச் ஆனால் கூட இது ஒரு பெரிய செல்லிங் ரேஞ்சாக தான் இருக்குது. அதோட நெக்ஸ்ட் டார்கெட் பார்த்திங்கன்னா ஒரு 100 பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ பெரிய உங்களுக்கு மூவ்மெண்ட் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா பையிங் சைடு கொஞ்சம் கஷ்டம்தான் நாளைக்கு. ஸோ பெட்டர் உங்களோட செட்டப் வந்து ஃப்ளாட் ஆர் கேப் டவுன் இருந்துச்சுன்னா செல்லிங் செட்டப்பை ட்ரை பண்ணுங்கள். பையிங் செட்டப் வந்துட்டு மேலே இதுக்கு மேலே மட்டும் வந்தால் மட்டும்தான் 52-350 அதுக்கு மேலே ஒரு பையிங் செட்டப் வந்துச்சுன்னா யூ கேன் ட்ரை. ஸோ நம்ம 5 minutes கேண்டில் படி ஒன் டேயில் அனலைஸ் பண்ணபடி ஒரு சைட்வேஸ் கேண்டில் ப்ளஸ் நெகட்டிவ் கேண்டில் வரதுக்கான எல்லா சான்ஸுமே இருக்குது. மோரோவர் ஈவினிங் நம்ம வந்து செல்லிங் ஸ்டார்ட் ஆனதுனால செல்லிங் வரும் அப்படின்ற ஒரு மினிமல் கான்செப்டில் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம் நாளைக்கு. ஸோ ஃபைன். இப்போது பேங்க் நிஃப்டி எப்படி இருக்குன்னு ஒரு வாட்டி செக் பண்ணி பார்ப்போம். ஸோ நிஃப்டி பொறுத்த வரைக்கும் மார்னிங் வந்து ஒரு செல்லிங் கிடச்சிது, நம்மளுக்கு ஒரு டபிள்யூ பேட்டர்ன் கிடச்சிது. ஓகேங்களா, 5 க்ராஸ் பண்ணிட்டு மறுபடியும் மேலே போச்சு. சேம் ரெசிஸ்டன்ட் ஏரியாவில் மல்டிபிள் டைம்ஸ் வந்து ரிஜெக்ஷன் ஆகிருக்கு. ஸோ இது வந்து ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டாகவே தான் இருந்திருக்கு உங்களுக்கு. மல்டிபிள் டைம்ஸ் வந்து மார்க்கெட் வந்து இந்த இடத்துல வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கு. ஸோ சப்போஸ் இதை க்ராஸ் பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மூவ் இருக்கலாம்.
சின்ஸ் பேங்க் நிஃப்டி வீக்காக இருக்கிறதுனால நிஃப்டியும் வந்து செல்லிங் சைட் போகிறதுக்கான எல்லா சான்ஸும் இருக்குது. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு இந்த லைனை ரீச் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் நிஃப்டி அதுவும் கீழே போக ஆரம்பிக்கும். குளோபல் சினாரியோ படி பார்க்க சொல்ல இது மார்க்கெட் வீக்காக இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ செல்லிங் ரேஞ்சை வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். நிஃப்டிலையும் 25,440 ஒரு சப்போர்ட் இருக்குது. பட் அதை வந்து ரீச் பண்ணிடுச்சு அப்படின்னா மறுபடியும் உங்களுக்கு மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சை டச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு. அந்த ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 25,425 அதாவது 400 அந்த ரேஞ்சை டச் பண்ணுறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்குது. இந்த 5 மினிட்ஸில் இந்த 5 மினிட்ஸ் EMI ட்ரேடை வந்து 1 டே டைம் ஃப்ரேமில் நிஃப்டிக்கு பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா அதுவும் அதே கான்செப்டில் தான் ஒர்க் ஆகும். இந்த 5 மினிட்ஸுன்றது அந்த கான்செப்ட் தான். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கேண்டில் ஃபார்ம் ஆச்சு, அதோட ரீட்ரேஸ்மெண்ட் 5 மினிட்ஸில் வந்துட்டு மறுபடியும் கண்டினியூ ஆச்சு. அவே ஃப்ரம் த 5 EMI மறுபடியும் அது வந்து 5 EMI டச் பண்ணிவிட்டு மறுபடியும் அது ட்ராவல் ஆச்சு. அவே ஃப்ரம் த EMI ரொம்ப தூரத்தில் வந்துடுச்சு, மறுபடியும் அந்த கேண்டில் 5 EMI டச் பண்ணிவிட்டு மறுபடியும் அதோட கண்டினியூஷனுக்கு வந்துச்சு. இது பையிங் சைட்லேயும் அதே தான், செல்லிங் சைட்லேயும் அதே தான். நீங்கள் இதை 1 மினிட்லேயும் 5 மினிட்ஸும் ட்ரை பண்ணலாம். இந்த ரீட்ரேஸ்மெண்ட் ட்ரேட்ஸ் பண்ணுறவங்க, ரிஜெக்ஷன் ட்ரேட் பண்ணுறவங்கலாம் இதை யூஸ் பண்ணுவாங்க. இது இந்த ரீட்ரேஸ்மெண்ட் ட்ரேட் பண்ணுறவங்களும் ரிஜெக்ஷன் ட்ரேட் பண்ணுறவங்களும் லோ டைம் ஃப்ரேமில் யூஸ் பண்ணுற இதில் வந்து பார்த்திங்கன்னா 5 EMI யூஸ் பண்ணுவாங்க, இல்லை 9 EMI யூஸ் பண்ணுவாங்க. பட் உங்களுக்கு வந்துட்டு 1 டேயில் யூஸ் பண்ணுறதுக்கு 5 EMI தான் பெஸ்ட்டாக இருக்கும். அதை விட பெரிய EMI நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு ஒரு சான்ஸ் இல்லை. ஸோ இங்கே நெகட்டிவ் கேண்டில் வந்திருக்கு. ஸோ இந்த கேண்டில் வந்து நியர்பை டு 5 தான். ஓகேங்களா. நான் ஒரு நெகட்டிவ் கேண்டில் வந்துச்சு. இந்த பிலோ க்ராஸ் பண்ண சொல்ல கெட் அ பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் செல்லிங். இது அன்டில் இது டாப்பை க்ராஸ் பண்ணுற வரைக்கும் we don't have any buying setup. இப்போ பார்த்துக்கலாம், இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு இது ஃபுல்லாக சைட்வேஸ் தான். ஓகே, இது ஃபுல்லாக ஒரு சைட்வேஸ் கேண்டில் தான். இது எல்லாமே என்ன ட்ரை பண்ணிகிட்ருக்கு, 5 EMI டச் பண்ண மட்டும்தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கு தவிர்த்து வேறு எதுவுமே அதுங்க. இந்த இடத்துல ஏன் அந்த இடத்துல வந்து இந்த இடத்துல தான் வாலட்டிலிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். எல்லாருமே என்ட்ரிஸ் அண்ட் எக்ஸிட் இந்த இடத்துல கிடைக்கும். பொசிஷனிங் ஆஃப் நம்மளோட போர்ட்ஃபோலியோ வந்து இந்த இதில் தான் அவங்க வந்து பையிங் சைடோ செல்லிங் சைடோ இந்த இடத்துல பண்ணுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு பெரிய 5 EMI டச் பண்ணி இங்கே ஒரு சைட்வேஸ் போச்சு. அந்த 5 EMIக்காகவே வந்துச்சு. 5 EMI இடத்துல கேண்டில் தொட்டுச்சு, went up. இது புல்லிஷ் கேண்டில்ன்றதுனால இது went up. பேரிஷ் கேண்டில் இருந்துச்சுன்னா இப்போ கேப் அப் ஓப்பன் ஆகுது. கேப் அப் ஓப்பன் ஆச்சுன்னா என்ன பண்ணுறது, ரொம்ப கேப் அப் ஓப்பன் ஆகுது. பார்த்திங்கன்னா இந்த கேண்டுக்கு இந்த கேண்டுக்கு கேப் அப் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ இட் ஹேஸ் டு கம் டு 5 EMI. ஸோ 5 EMI டச் பண்ணிச்சு, டச் பண்ணோடனே அது க்ராஸும் பண்ணிச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு ட்ரேடு அதை நோக்கி போச்சு. வந்த உடனே என்னாச்சு, 5 EMIக்கும் ப்ரைஸுக்கும் ரொம்ப டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி. ஸோ ஒரு புல்லிஷ் கேண்டில் நெக்ஸ்ட்டு ட்ரை பண்ணிச்சு. ஸோ இங்கே ஒரு பேட்டர்ன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு
இங்கே ஒரு செல்லிங் சைடு வந்துச்சு. ஏன் அந்த செல்லிங் சைடு அதை ப்ரெடிக்ட் பண்ண முடியுமா உங்களால்? அப்படி இங்கே ஒரு பையிங் வந்துருச்சு, நம்ம நெக்ஸ்ட்டு பை தானே பண்ண முடியும் அப்படின்ற கான்செப்டுக்கு போனீங்கன்னா அது வந்து கரெக்டான கான்செப்ட் கிடையாது. இது வந்து டவுன் ட்ரெண்டில் ஒரு அப் ட்ரெண்டு 5 MA டச் பண்ணிச்சு, அவ்வளோதான், அதோட பர்பஸ் முடிஞ்சிருச்சு. இதை தாண்டி போகணுன்னா இது ஒரு பெரிய ஒரு வால்யூம் பாடியாக இருக்கணும். இது வந்து ஒரு விக்கோட தான் இருக்குது, ரிஜெக்ஷன் விக்கோட தான் இருக்குது. ரிஜெக்ஷன் விக்குன்றது பார்த்திங்கன்னா ஒரு இன்டிசிஷன் கேண்டில் மாதிரி இருக்குது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் டே நம்ம ட்ரேட் பண்ணுறத நம்ம எப்படி யோசிக்கணும்? ஒரு இன்டிசிஷன் கேண்டில் மாதிரி வந்துச்சு அப்படின்னா, ஒரு ஃபுல் பாடி கேண்டில் வரல, ஒரு இன்டிசிஷன் கேண்டில் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நெக்ஸ்ட் டே ஓப்பனிங்கில் எந்த ஸ்ட்ராட்டஜி நம்மளுக்கு அங்கே அப்ளை ஆகுமோ, பையிங்கோ செல்லிங்கோ, அதுன்றது மார்னிங் தான் நம்ம டிசைட் பண்ணணும். பிஃபோராக நம்ம டிசைட் பண்ணோம்னா நம்மளுக்கு அது ஒரு பேக் ஃபயர் ஆகிடும். ஓப்பனிங்லேயே தெரிஞ்சுக்கலாம், அது தெரிஞ்சுக்க முடியும், ஓப்பனிங் ஆனவுடனே தெரிஞ்சுக்க முடியும் நம்மளால். இது 5 MA டச் ஆகிடுச்சு, கேப் டவுன் ஓப்பன் ஆச்சு. அன்டில் இதோட டாப் க்ராஸ் பண்ணுற வரைக்கும், க்ராஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு பையிங் செட்டப் கிடைக்கும். ஓகேங்களா? ஹையோ க்ராஸ் பண்ண சொல்லுவோம். பட் இந்த இதில் க்ராஸ் பண்ணி சைடில் ரிஜெக்ஷன் ட்ரேட் மாதிரியே வந்துச்சு. இது லோவர் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா 5 MA கீழே தான் இந்த கேண்டில் வந்து ட்ராவல் ஆகிட்டுருக்கும். ஸோ அதனால தான் வந்து நம்ம செல்லிங் சைடுக்கான இந்த ஆப்ஷன் இருந்துச்சு. அப்போ அவே ஃப்ரம் த EMI. ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் ஒன்று ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி இதை டச் பண்ணிவிட்டு கீழே க்ளோஸ் பண்ணிருக்கலாம். நான் அது என்ன பண்ணுச்சு, இந்த கேண்டில் 50%க்கு மேலே ப்ரீச் பண்ணிவிட்டு டச், அது அந்த இடத்துல ஒரு சப்போர்ட்டை எடுத்துகிட்டு மேலே போச்சு. இந்த இடத்துல ஆக்சுவலாக ஒரு ட்ராப் மாதிரியே உங்களுக்கு கேப் அப் ஓப்பன் ஆனாலே ஒரு கேப் டவுன் அண்ட் கேப் அப், அது ஒரு ட்ராப். ஓகேங்களா? அந்த ட்ராப்பில் வந்து நீங்கள் எந்த சைடு கேப் அப் ஓப்பன் ஆகுதோ அந்த சைடை நீங்கள் ட்ரேட் பண்ண ட்ரை பண்ணலாம். அதுதான் வந்து ப்ரீவியஸ் கேண்டிலோட ஆப்போசிட்டாக எந்த மாதிரி இருக்குதோ அதை நீங்கள் ட்ரேட் பண்ண முடியும். பேஸில் இருக்க சொல்ல, பாட்டமில் இருக்க சொல்ல. அதாவது என்ன சொல்ல வரோம்னா, இங்கே ஒரு பாட்டம் இருக்குது, இதோட டாப் வந்து இங்கே இருக்குங்க, அதுக்கு மேலே தான் இது ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இதோட 50% கேண்டலில் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிருக்கு. இவ்வளோ பெரிய செல்லிங் சைடில் இருக்கிறவங்க எல்லாருமே இங்கே ட்ராப் ஆகிருப்பாங்க. ஸோ அங்கேருந்து மேலே தான் எடுத்துகிட்டு எல்லாருமே க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே போக ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஸோ இட் வென்ட் அப். இப்போது இந்த இதுலலாம் ஒரு பாஸ், இதெல்லாம் ஒரு பாஸ், 5 MAக்கான பாஸ், 5 MA ரிட்டர்ன் வரதுக்கான ஒரு பாஸ், 5 MA ரிட்டர்ன் கிட்ட வர்றதுக்காக அது EMI மேலே வரத்துக்காக ஒரு பாஸ். இந்த 5 MA பற்றி மறுபடியும் ஒரு வாட்டி பேசிட்டு சொல்ல ஒரு இன்சைட்ஸ் ஏதாவது உங்களுக்கு கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் ஒரு புது வீடியோவில் நாளைக்கு பார்க்கலாம். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ.